அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். முடிவை நெருங்கும் செந்தில் பாலாஜி வழக்கு நாளை உத்தரவு பிறப்பிப்பதாக நீதிபதி அறிவிப்பு. அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனுவின் தீர்ப்பினை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது நாளை ஜூலை 12ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை தள்ளி வைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்டு சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு வழக்கின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தீர்ப்பினை தள்ளி வைக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இந்த மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி தரப்பில் வாதங்களை துவங்காததால் விசாரணையை தள்ளி வைக்க கோரிய மனு மீது ஜூலை 12ஆம் தேதி உத்தரவு பிறப்பிப்பதாக நீதிபதி அறிவித்தார். இது ஒரு புறம் இருக்க செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நிலையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஜூலை 12ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி.